ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பாப்பாவுக்கு சிம்பிளாகவே லஞ்ச் கொடுத்து அனுப்பியாச்சுங்க. எக் ரைஸ் மட்டும் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன். அப்புறம் காலைல சாப்பாடு எதுவும் செய்யலை. எங்கள் வீட்டுக்காரர் ஏதோ வேலை டென்ஷனில் இருந்ததுனால அவர் எதுவுமே சாப்பிடல. நான் டீயை மட்டும் போட்டு கொடுத்து அனுப்பியாச்சு. நானும் பழைய இருந்ததுனால அது கஞ்சி குடிச்சுக்கிட்டேன். தம்பிக்கும் அந்த எக் ரைஸையும் கொஞ்சம் ஊட்டு விட்டாச்சு. சரி, மதியானத்துக்கு கொஞ்சம் வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கேரட்டு, பீன்ஸு, சோயா எல்லாமே சேர்த்து தான் பண்ணியிருந்தேன். இந்த ஹஸ்பண்ட்ஸ்லாம் ஒர்க் டென்ஷன் இருக்கும் போது நம்மகிட்ட வந்து இதுதான்ப்பா பிரச்சனை, இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, இந்த டென்ஷனில் தான் இருக்கேன், கொஞ்சம் என்ன ஃப்ரீயாக விடு அப்படின்னு ஏதாவது சொன்னாதானுங்க தெரியும். எதுவுமே சொல்ல மாட்டாங்க. திடீர்னு நம்ம பேசும்போது டக்குன்னு நம்மள்ட்ட வந்து முகத்தை காட்டுவாங்க. அப்போ நம்மளாவே புரிஞ்சுக்கணும், நம்ம ஏதோ பிரச்சனையில் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லவே மாட்டார். சாதாரண நாள்லேயே நம்மளாவே இதை புரிஞ்சுக்கிட்டாதான். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு தெரியுமா, நான் இப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது நம்மள்ட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம லூஸ் டாக் பண்ணாமல் நம்ம பாட்டுலாம் வேலை பார்த்துட்டு அமைதியாக இருப்போம்ல. அதனால ஒரு முகத்தை காட்டி சண்டை வந்துட்டு எதுக்கு. உங்கள் ஹஸ்பண்ட்லாம் உங்க கூட ஷேர் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பாடு சூப்பராகவே வந்துருந்துச்சு. அதை கூடவே 2 பாயில்டு எக் வச்சுட்டு தயிர் பச்சோட சூப்பராக சாப்பிட்டாச்சு.